السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. من فضل بسم الله الرحمن الرحيم. كل المؤمنين يغضوا من أبصارهم. صدق الله العلي العظيم. وأنس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أكرموا أولادكم وحسنوا أدبهم يغفر لكم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر العلي العليم أستغفر العلي العليم أستغفر العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் குழந்தைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நவம்பர் 14 என்றால் குழந்தைகள் தினம். குழந்தைகளுடைய கொண்டாட்டங்களை செய்வார்கள். குழந்தைகள் மீது அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா பேசுறது, அன்னைக்கு மட்டும் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக இருந்து அரவணைத்துக் கொள்வது, இப்படியாக பல சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக யார் உருவாக்குகிறார்களோ, நல்ல ஒழுக்கம் குழந்தைகளாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இரு குழந்தைகளை யார் நல்ல ஒழுக்கம் குழந்தைகளாக யார் எந்த ஒரு பெற்றோர்கள் உருவாக்குகிறார்களோ, நாளைக்கு மறுமையில் எந்த விதமான கேள்வி உணவுக்கு இல்லாமல் சோனம் செல்வார் என்று அருமை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையிலே ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்க வேண்டும். அதை மார்க்கம் சொல்லுகிறது, மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது மிக அழகான முறையில் சொல்லி காட்டுவான். குல்லில் முஃமினீன யகுலு மின் அப்சாரிஹிம். நபியே, அந்த ஆண்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அந்த ஆண்களுக்கு நீங்கள் கூறுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தன்னுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தன்னுடைய கருப்பை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நபியே, நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள், ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், ஒரு ஆண் தன்னுடைய கருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதை மார்க்கம் ரொம்ப வலிமையாக வலியுறுத்துகிறது.
அதே போன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வகுலில் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அபுசாரிஹிம் இன்ன வயஃபலூன ஃபுருஜஹுன்ன. நபியே, நீங்கள் அந்த பெண்களுக்கு கூறுங்கள், தன்னுடைய பார்வை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தன்னுடைய கருப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு வசனத்தில், முதல் வசனத்தில் ஆண்களை பார்த்து சொல்கிறான், இரண்டாவது வசனத்தில் பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது அந்நிய பெண்களுடைய சிந்தனைகள் இல்லா நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அதே போன்று பெண் குழந்தைகள் இருந்தார், அந்த பெண் குழந்தை அந்நியன் ஆணிட்டில் இருந்து நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாராங்க, 2 குழந்தைகளோடு வாராங்க. ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வீட்டில் இருந்த 3 பேர்ச்சம்பழத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. 3 பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறாங்க. 3 பேரித்தம்பழம் கொடுக்கப்பட்டது. அந்த 3 பேரித்தம்பழத்தில் 2 பேரித்தம்பழத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். 3வதாக ஒரு பேரிச்சம்பழம் ஒன்று இருக்குது. சரியான பசி தாய்க்கு. ஆனா இருந்தாலும் அந்த பழத்தை அந்த பிக்கும் போது, அந்த பழத்தை 2ஆக பிளக்கும் போது 2 குழந்தைகளும் கேட்டு விட்டார்கள். மனம் தாங்க முடியவில்லை. இருந்தாலும் அந்த பழத்தை 2ஆக பித்து 2ஆக பிளந்து சரிபாதியாக அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மா கொடுத்தாங்க. இந்த காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, யா ரசூலுல்லாஹ், இன்று நடந்த ஒரு செய்தி நான் ஒன்று சொல்லுகிறேன். அந்த காட்சியை ஃபுல்லாத்தையுமே நபிட்ட சொல்றாங்க ஆயிஷா அம்மா. ஆயிஷா அம்மா சொல்லி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பெண் சௌவனத்தை அடைந்து விட்டாள். தன்னுடைய குழந்தைகள் மூலியமாக சௌவனத்தை அடைந்து விட்டால், தான் பசியாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையுடைய பசியை அவர்கள் அடக்கிவிட்டார். தன்னுடைய ஒழுக்கத்தோடு அந்த குழந்தைகள் இருந்ததின் காரணத்தினால் அந்த தாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சௌவனத்தை வழங்கிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ பெண் குழந்தைகள் மீது நாம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும். பெண் குழந்தைகள் மீது அதிகமாக நாம் அக்கறை செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தை பிறந்தால் புஷ்ரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான், திருமறையில் சொல்லுகிறான். புஷ்ரா என்றால் நற்செய்தி. ஆண்களுக்கு எங்கேயாவது வந்திருக்கா? ஆண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று எங்கேயாவது வந்திருக்கிறதா? இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். அது பேசினா ரொம்ப விரிவா போகும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடும் போது பெண்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி உள்ளான். அப்போ பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அது புஷ்ரா, நற்செய்தி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை பதிவு செய்கிறான். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல கவலைப்படுவோம். இதற்கு முன்னாடி வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் அதை ஒரு கேவலமாக கருதினார்கள், துஷ்டமாக கருதினார்கள். அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் யாரு செய்வது? அன்றைக்கு ஜாஹிலியாவுடைய காலத்துல பெண் குழந்தை பிறந்தால் உயிரோட புதைச்சிருவாங்க. பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பையும் உரிமையும் வாங்கி கொடுத்தவர்கள். நாம் பெண்களை நாம் மதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, இருவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தையாக இருக்கட்டும், 3 பெண் குழந்தையாக இருக்கட்டும், அல்லது 2 பெண் குழந்தை ஒரு ஆணாக இருக்கட்டும்,
அல்லது ஒரு பெண் குழந்தை 2 ஆணாக இருக்கட்டும், அல்லது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆணாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பெற்றோர்கள் வேறுபாடு பார்க்காமல் சம உரிமையோடு சக உரிமையோடு எந்த பிள்ளைகளுக்கு பாகுபாடு பார்க்காமல் அந்த குழந்தையிடத்தில் யார் நடந்து கொண்டார்களோ அந்த பெற்றோர்கள் தான் சோருக்கும் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆண் பிள்ளைக்கு ஒரு பார்வை, பெண் பிள்ளைக்கு ஒரு பார்வை என்பது நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ரெண்டுமே நம்ம எடுத்த நம்ம பெற்ற பிள்ளைகள் தானே, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு செல்வம் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த குழந்தைகள் மீது பாகுபாடு பார்க்காமல் 2 கண்கள் எப்படி போன்றதோ அதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் பார்க்க வேண்டும். ஒரு பெண் குழந்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அதே மாதிரி தான் ஆண் பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இல்ல இல்ல உனக்கு 500 ரூபாய் போதும், என் பிள்ளைக்கு மட்டும் 1500 கொடுத்தா தப்பு. அது மாதிரி செய்யக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் மீது யார் அதிகமாக அன்பு செலுத்தி சரிசமமாக யார் நடந்து கொண்டார்களோ அந்த பெற்றோர்கள் தான் சோருக்கும் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். வீதியில நடந்து வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீதியில் நடந்து வந்தால் ஷைத்தானை 2 தெரு தள்ளி நிற்பான். அப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா வீதியில் நடந்து வரும்போது சில குழந்தைகள் விளையாண்டு கொண்டு இருந்தார்கள். அந்த குழந்தைகள் எல்லாமே தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தைரியமா நின்றுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க அந்த பையனை பார்த்து, எப்பா எல்லா பசங்களும் என்னை பார்த்தனே ஓடுறாங்களே, நீ ஏன் ஓடல அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுவர் சொல்லுகிறார், உமர் அவர்களே நீங்க யாரு? அந்த பையன் கேட்கிறான், நீங்க யாரு? நான் ஜனாதிபதி. நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் ஓடுவதற்கு, அந்த பசங்க மாதிரி ஓடுவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. வீதி பெருசாக இருக்கிறது, நீ அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் விளையாடுறேன் அப்படின்றானா. இந்த பேச்சை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்தார்கள், கண்ணியம் செய்தார்கள். அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாண்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு சஹாபிக்கு விடிஞ்சால் மறுநாள் காலையில் ஜனாதிபதியுடைய பொறுப்பு அவர்களுக்கு வருகிறது. வரும்போது அந்த சஹாபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வீட்டில் வந்து பார்த்தா ஒரு ஜனாதிபதி எப்படி இருப்பாரு? இப்ப இருக்க ஜனாதிபதியை நான் சொல்லல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஜனாதிபதினா எப்படி இருப்பாங்க? கம்பீரமான ஒரு தோற்றத்துல, சிம்மாசனத்துல, அப்படி யாரையும் பார்த்து சிரிக்காம அப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் தான் அப்படி நினைச்சாரு. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளோடு என்ன செய்யறாங்க தெரியுமா? சட்டை இல்லை அவங்ககிட்ட, சட்டை மேல இருந்த ஆடை இல்லாமல் தன்னுடைய பேர பிள்ளைகளோடு, நம்ம வீட்டில் சில அப்பாமார்கள்லாம் பேத்திட்டு என்ன செய்வாங்க, சட்டை கழட்டி போட்டோன்னே பேத்திமார்கள்லாம் அப்படி மேல வந்து ஒரு பாய் பாஞ்சிருவாங்க, அப்பாண்டு பாஞ்சிருவாங்க. அப்படி இருந்த அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது பேர பிள்ளையோடு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இந்த காட்சி அந்த சஹாபி பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே நீங்க குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுவீங்களா? ஆச்சரியமா கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா மறுபடி சொன்னாங்க, குழந்தைகள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ, குழந்தைகள் மீது யார் சிரித்து விளையாடவில்லையோ, அப்படியாப்பட்டவர்களை ஒரு ஜனாதிபதியாக ஆக்கினால் நீங்கள் மக்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டீங்க, மக்களை பார்த்து நீங்க சிரிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஜனாதிபதியோடைய பதவி ராஜினாமா செய்யப்பட்டது போங்க அப்படின்ட்டாங்களாம். ஐயோ, அவருக்கு ஆச்சரியமாகி போச்சு. அப்ப அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கும் குழந்தைகள் மாறி விளையாடுவதற்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒருவர் இருந்தார். சின்ன சஹாபி தான், வயசுல கொஞ்சம் மூத்தவங்க. உமாரா ரலியல்லாஹு தஆலா அவங்க பேரு.
எந்த ஒரு போர்க்களத்துக்கு போனாலும் தளபதிக்கு ஒரு கொடியை ஒன்று கையில் கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எல்லாருமே கேட்கணும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி கேள்விப்பட்டாங்க. அவர் குர்ஆனை நிறைய மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க, நிறைய சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சூரத்துல் கஹ்ஃப் சூராவை ஓத சொன்னார்கள். ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசாக இருந்தாலும் கல்வியிலே அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்கள், சின்ன வயசாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இருந்த கொடியை பிடுங்கி ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ உமரா ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ்? அப்போ ஸஅத் ரலியல்லாஹு தஆலானுக்கு அவங்க என்னை விட மேலானவர்களா, என்னை விட அவர்கள் மேலானவர்களா என்று 3 முறை கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமாராவே கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு நீ வயசு மூத்தவர்களாக இருந்தாலும் அவர் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் அவர் உன்னை முந்திவிட்டார், மார்க்கத்தினுடைய விஷயத்தை அவர்கள் முந்திவிட்டார். உன்னுடைய வயசுக்கு அவர் கம்மியானவர்கள் தான், 11 வயசு ஆகிறது. அப்படியாப்பட்ட சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தினுடைய ஒரு தளபதியாக அவர்கள் ஆக்கினார்கள். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளா இருந்தாலும் படிப்பிலையும் சரி மார்க்கத்தினுடைய விஷயத்திலும் சரி கொஞ்சம் உயர்வாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அந்த மரியாதை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மார்க்கத்தினுடைய கல்வியின் காரணத்தினால்தான் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையே மாறியது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், மதீனாவில் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். 2 முறை ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 முறை ஹஜ்ஜிக்கு செல்லும் போது ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் ஒரு ஜனாதிபதியா வச்சுட்டு போனாங்க. நீங்க தான் மக்களுடைய தலைவர், மக்களுக்கு நீங்க தான் பொறுப்புதாரி, மக்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க தான் கரெக்டா தீர்வு சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வயசு 15 வயசு ஆனாலும் நீங்க மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் முந்தி விட்டீர்கள், அதனால் உங்களுக்கு இந்த கண்ணியம் வழங்கப்படுகிறது. இது 2 முறை அல்ல, 3ஆம் முறையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் ஷாம் நாட்டுக்கு அரசியலுடைய பயணத்துக்கு செல்லும் போதும் மறுபடியும் அந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சாங்க, மறுபடியும் அவர் ஒரு ஜனாதிபதியை ஆக்கிவிட்டு சென்றார்கள். அப்போ நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தைகள் நம்மளை விட ஒரு கொஞ்சம் அறிவில கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அந்த மரியாதையை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும். எப்பவும் போல அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது, பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் கொண்டு அவர்களை திட்டவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிள்ளைகள் மீது அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார்கள், அக்கறை செலுத்தினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, வீதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது எல்லாம் குழந்தைகளை கொண்டாடுவார்கள், குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவார்கள், குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுவார்கள், குழந்தைகளை கெட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார்கள். தன்னுடைய பாக்கெட்ல பேரிச்சம்பழமோ சில்லறை ஏதாவது தீனார்கள் இருந்தா அதை எடுத்து பொழிட்ட கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அதிகமாக அக்கறை செலுத்தினார்கள், அதிகமாக பிரியப்பட்டார்கள். நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் இருக்க நம்முடைய குழந்தைகள் மீது அதிகமாக அக்கறை செலுத்தணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்தாமல் இருப்பதனால தான் இன்றைக்கு அவருடைய தலைமுறைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, அவருடைய தலைமுறைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். சில தினங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு இப்போ ஒவ்வொரு பேப்பர் நியூஸுகளை பார்க்கும் போது எல்லாம் பாலியல் வன்கொடுமை, யாரையாவது இழுத்துட்டு ஓடுது, புள்ள விட்டு விட்டு ஓடிருச்சு, எவங்களுடைய ஓடிருச்சு அப்படின்ற செய்திகளை கேட்கும் போது எல்லாம் ஒவ்வொரு நபர்களுக்கும் வேதனையாத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை சுய ஒழுக்கத்தோடு நம்ம கண்ணியத்து நம்முடைய அந்த குழந்தைகளை வளர்த்திருந்தால் இந்த மாதிரி அவ்வளவு நிலை வந்திருக்காது. நம்ம வீட்டில் நமது பிள்ளைகளை நம்ம தான் என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டும்.
நமது பிள்ளைகள் எங்க போகுது, யார்கிட்ட பேசுது, யார்கிட்ட பழகுது, யார்கிட்ட போன் பேசுது, இரவு நேரத்தில் எங்க போகுது, எங்க நிக்குது, நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்குதா, யார்கிட்ட போன் பேசுது என்பதை எல்லாம் ஒரு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கவே, நம்முடைய ஊர்களுடைய பிள்ளைகள்லாம் நாடு கடந்து வெளியூர்கள் எல்லாம் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இன்னைக்கு இஸ்லாமி என்றாலே தீவிரவாதி என்று மறுபடியும் சொல்றான். இந்த டெல்லியில குண்டு வெடிச்சதுல இருந்து எங்க பார்த்தாலும் பாய்மார்கள் முதல் அம்மாமார்கள் முதல் வரைக்கும் கருப்பா புருக்கா போட்டு வந்தா நீ தீவிரவாதிங்க, தொப்பி போட்டு ரயில போனா தீவிரவாதிங்க, ஜிப்பா போட்டு போனா தன்னுடைய வாகனத்தில் போனா தீவிரவாதிங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு, காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகள் நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படிம்பாங்க. உடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமா பாதுகாப்பு கொடுங்க அப்படிம்பாங்க. வெளியூருக்கு அனுப்புறோம் படிக்கிறதுக்கு, எதுக்கு அனுப்புறோம்? நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுத்து உனக்குண்டு ஒரு வேலையை தேடிட்டு வாமா அப்படின்னு அனுப்புறோம். அது கவனம் செலுத்தணும். நம்ம பிள்ளை யார்கிட்ட பழகுது, யார்கிட்ட பேசுது, எங்க போகுது என்பதெல்லாம் நான் பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிமா தகூலு மா லா தஃஅலூன். நீங்க செய்யாத ஒன்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்க செய்யாத விஷயத்தை நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. நீங்க என்ன அமல் செய்றீங்களோ, தொழுவுறீங்களா தொழுகையை சொல்லிக் கொடுங்க, நோன்பு வைக்கீங்களா நோன்பு சொல்லிக் கொடுங்க, ஜக்காத்து கொடுக்கீங்களா ஜக்காத்து சொல்லிக் கொடுங்க, தர்மம் கொடுக்கீங்களா தர்மத்தை சொல்லிக் கொடுங்க, குர்ஆன் ஓதுறீங்களா குர்ஆனை சொல்லிக் கொடுங்க, ஹதீஸ் படிக்கீங்களா ஹதீஸ் சொல்லிக் கொடுங்க. நீங்க சுய ஒழுக்கத்தோடு இருக்கீங்களா, அந்த சுய ஒழுக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க செய்யாத ஒன்றை விஷயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றி விடாதீர்கள். எத்தனை சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். உஹது போர்க்களம், கடுமையான போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க வந்தார்கள். கொலை செய்வதற்கு முன் வரும்போது உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, வீரமங்கையர் என்று சொல்வார்கள், தன்னுடைய கூடாரத்தில் இருந்து தரையை கிழித்து விட்டு வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். கிட்டத்தட்ட 5 நபர்கள் ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண் போர் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். வீர மங்கையர்களா நம்முடைய பெண்களை நாம் உருவாக்க வேண்டும். நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலை, ஒரு பாதுகாப்பு என்ற கலைகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க. சிலம்பு அடிப்பது எப்படி, சிலம்பு விளையாடுவது எப்படி, வாள் சுட்டுவது எப்படி. ஒரு எதிரி நம்மளை ஒரு தாக்கம் வாரான் அப்படின்னா, நம்ம தனியா ஒரு வாகனத்துல போறோம், கல்லூரியில படிக்கிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, எவ்வளவு ஒருத்தர் உள்ள வந்துட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிவிட்டு என்றால் நாம் தற்காப்பு கலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆரம்ப காலத்துல நம்முடைய முன்னோர்கிட்ட, உங்களுக்கு தெரியுமே, உங்களுடைய உம்மாமார்கள், உங்களுடைய அப்பாமார்கள், உங்களுடைய தந்தைமார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த ஏரியாவே ஒரு விதமா மாறிடும், அடிக்கடி தகராறாக போய்விடும். சில இடங்கள்ல அந்த பெண்கள்லாம் சண்டை விடுவாங்க. இந்த தண்ணி குழாவில் சண்டைகள் அதிகமா நடக்கும். ஒரு குடத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டா தள்ளிட்டாங்க அப்படின்னா, நீ என் குடத்தை நீ எப்படி தள்ளலாம், ஒரு வீரம் அங்கேயுடைய பேச்சு அங்க ஏற்படும். அந்த மாதிரி பேச்சு இப்ப இல்லைங்க. விஞ்ஞானம் வளர வளர தவறுகளும் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டு இருக்கிறது. நமது குழந்தைகள் நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். எந்த இடத்துக்கு போகுது, எங்க இருக்குது, எங்க படிக்குது என்பதையெல்லாம் நாம் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 பெண் குழந்தை, எனக்கு 3 பெண் குழந்தை. அது ரொம்ப கவலையோடு சொன்னாங்க. பெண் குழந்தை என்றாலே சுப செய்தி, பிந்து பறக்கா,
குழந்தை என்றாலே பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து விட்டால் பின்து பிறக்கா, அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். அந்த சஹாபி ரொம்ப சோகமா சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க ரொம்ப சோகமா சொல்றீங்களா, சந்தோஷமா சொல்லுங்க. 3 பெண் குழந்தை என்றால் நரகத்தினுடைய வாசலை அவர்கள் அடைத்து விட்டார்கள். அந்த குழந்தை சொர்க்கத்தினுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகள் சொர்க்கத்தினுடைய குழந்தைகள். ஏன் சோகமா சொல்றீங்க? நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. எனக்கு மீண்டும் 3 பெண் குழந்தை இருக்கிறது, எனக்கு 4 பெண் குழந்தை இருக்கிறது, 5 பெண் குழந்தை இருக்குன்னு சந்தோஷமா கண்ணியமா சொல்லுங்க. அந்த பெண் குழந்தை தான் நாளைக்கு சுவனத்தின் வாசல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு பெண் குழந்தை இருந்தாலுமா? ஆமா அப்படின்ட்டாங்க. 2 பெண் குழந்தை இருந்தாலுமா? ஆமா அப்படின்ட்டாங்க. 3 பெண் குழந்தை இருந்தாலும் ஆமா அப்படின்ட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் அப்ப பொம்பளை பிள்ளையும் இல்ல ஆம்பளை பிள்ளை மட்டும் இருக்குன்னா? ஆமா, நீங்க வளர்க்க விதம் அப்படின்ட்டார்கள். அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அந்த ஆண் குழந்தையை மார்க்கத்தோடு சேர்த்து நம்முடைய பிள்ளையை சுய ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் அந்த குழந்தைகள் மூலியமாக நாமும் சொர்க்கம் செல்லலாம். நாளைக்கு மறுமையில் பெற்றோர்களை விசாரிப்பதற்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு எல்லாம் விசாரிப்பான், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அக்ரிமு அவுலாதக்கும் வஹஸினு அதபக்கும் யுக்ஃபிர் லக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒரு குழந்தையை கண்ணியம் செய்து நல்ல ஒழுக்கத்தோடு ஒரு ஆணையும் ஒரு பெண் குழந்தையும் யார் வளர்க்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். ஒழுக்கம், சுய ஒழுக்கம் என்பது அவசியம். நம்ம பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு அப்படின்னா படுக்கை விட்டு தனியாக்கணும். 7 வயசு ஆயிருச்சா நீங்க தொழுகை அனுப்புங்க, 10 வயசு ஆயிருச்சா அடிச்சு அனுப்புங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த அடிக்கும் போது காயம்படாமல் அடிங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயசு ஆகும்போது காயம்படாமல் அடித்து நீங்க பள்ளிக்கு தொழுகை அனுப்புங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக எந்த ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் கண்ணியம் செய்து நல்ல ஒழுக்கத்தோடு எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம வீட்டில் நம்மகிட்ட இருக்கு நம்முடைய மனைவியா இருந்தாலும் பெண்ணு தான், நமது பிள்ளையா இருந்தாலும் பெண்ணு தான். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நாம் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தையை பற்றி நிறைய அல்லாஹ் சொல்றான் திருமறையில. ஆண்களை விட பெண்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் திருமறையில அதிகமா சொல்லி காட்டுறானா. வாஷிருகுன்ன பில் மாரூஃபி அல்லாஹ் சொல்றான், வாஷிருகுன்ன பில் மாரூஃபி, பெண்களிடத்தில் நல்ல முறையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் நம்ம பெண் குழந்தையா இருக்கட்டும் நம்முடைய மனைவியா இருக்கட்டும் நம்ம அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். பாடி போடி நாசமா போயிரும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஏங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உங்களுக்கு அவர் சுகம் கொடுக்குகிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயாவாக மாறுகிறார், உங்களுடைய துணியெல்லாம் துவைச்சு வண்ணாத்தியாக மாறுகிறார், உங்களுடைய கண்ணியத்தவர்கள் காக்குகிறார், வீட்டை பாதுகாக்குகிறார். அப்படியாப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஷிருகுன்ன பில் மாரூஃபி, நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸில் ஒன்று வருது, மன் ஆல ஜாரி தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அனாவு கஹாதிஹி. யார் ஒரு பெண் குழந்தையை நல்ல ஒழுக்கத்தோடு யார் வளர்க்கிறார்களோ, ஒரு பெண் குழந்தையை நல்ல ஒழுக்கத்தோடு யார் வளர்க்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் 2 வரலை போல என் கூட சொர்க்கத்தில் அவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை நல்ல ஒழுக்கத்தோடு எந்த ஒரு பெற்றோர்கள் வளர்த்தார்களோ நாளைக்கு மறுமையில் 2 வரல் எப்படி இருக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. காலங்கள் மாற மாற ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே போகுது. நமது பிள்ளைகள் நம்ம தான் பாதுகாக்கணும். எப்படி இருக்குது அவருடைய நடவடிக்கை என்ன? குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா திருமணத்தை நாம் அவர்களுக்கு முடித்து விட வேண்டும். இல்லை நாள் ஆகட்டும், இன்னும் நாள் ஆகட்டும், இன்னும் நாள் ஆகட்டும், கிட்டத்தட்ட 25 வயசு 30 வயசு வரைக்கும் சில பெண்கள் குமரியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்குள்ள தேவைகளை பெற்றோர்கள் முடித்து விட வேண்டும். அவர்களை காக்க வைக்க கூடாது. இன்னைக்கு கேட்டா வறுமை காரணம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள ரிஸ்க் அல்லாஹ் தருவான். ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தை வீட்டில் நமக்கு கஷ்டமா இருக்குது, நான் வறுமையா இருக்கிறேன் அப்படின்னா யாரும் சொல்லாதீங்க. ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குழந்தை அந்த வீடு என்பது பரக்கத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பெண்கள் மீது, பெண் குழந்தைகள் மீதும் சரி, பெண்கள் மீது நாம் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். நிறைய இடங்களை பார்க்கிறோம், நிறைய அனாச்சாரங்கள் எல்லாமே மாறிடுச்சு, எல்லா கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம பொம்பளை பிள்ளை எடுத்துக்கோங்க, ஆண்களை விட பெண்கள் பைக்கில் வேகமா போறாங்க. ஆண்கள் போற வேகத்துக்கு ஈடாக இன்னைக்கு பெண்கள் பைக்கில் சர் புருன்னு வேகமா போறாங்க. அதை முதல்ல நம்ம கண்டிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறோம், காசு பணம் கொடுக்கிறோம், அது அல்ல, நம்முடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள் நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அலங்காரத்தை ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் அவர்கள் காட்ட வேண்டும். அதான் முன்மாதிரியா பெண்மணி. இதற்கு முன்னாடி வாழ்ந்த முன்மாதிரியான, இதற்கு முன்னாடி வாழ்ந்த காலந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரேடியோ மூலியமாக, செல்போன் மூலியமாக பாட்டுகளை கேட்டுக்கொண்டு, அனாச்சாரங்களை பார்த்து கொண்டு அந்த குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கிறார்கள். அப்போ குடும்பம் எப்படி உருப்படும்? நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை மட்டும் பெற்றெடுத்தா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைகளை நல்ல சுய ஒழுக்கத்தோடு ஒரு முன்மாதிரியான பெண்களை நாம் உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, சுய ஒழுக்கத்தை அந்த பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். பைக்கில் வேகமா போறாங்க, ஆடைகள் எப்படி இருக்கிறது? ஆடைகள் எப்படி இருக்கிறது? மோசமான ஆடை. எல்லாத்தையுமே நம்ம தான் கண்காணிக்க வேண்டும், சொல்லணும். ஏமா பைக்கில் போகாத, அங்கங்க போகாத, உன்னையால எனக்கு தான் கெட்ட பேரு அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும். எந்தெந்த நேரத்துக்கு பைக்கு ஓட்டுட்டோம் இல்லை நான் சொல்லலை, பைக்கு ஓட்ட விடுங்க, அதுக்குன்னு ஒரு கண்ணியம் வேணாமா? எந்த இடத்துக்கு எப்படி போகணும், எந்த இடத்துக்கு எப்படி வரணும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய பைக்கு போகுது அப்படின்னா என்ன நினைப்பாங்க? இது யாருடைய பெண், இது யாருடைய பிள்ளை, இது யாருடைய வளர்ப்பு? அப்ப வளர்ப்பு சரியில்லை என்றுதான் சொல்வார்கள். அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் அப்படிலாம் இருந்தது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பெண்கள் கண்ணாடியை போன்று, பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள், அவசரப்பட்டுறாதீங்க, உடைஞ்சிரும். ஒரு சஹாபி ஒட்டகத்துல கூடாரம் அமைச்சு ஏறிட்டாங்க. ஒட்டகத்துல கூடாரம் அமைச்சு ஏறுறாங்க. சில நம்முடைய முன்னோர்கள், வயதானவர்கள், இந்த மாட்டு வண்டி ஓட்டுறது ஒரு ஸ்டைலு, தனி ஸ்டைலு தான். மாட்டு வண்டி ஓட்டுவாங்கல்ல, அது ஓட்டுறது ஒரு தனி ஸ்டைலு. அந்த மாட்டு வண்டியை கட்டிட்டு ஒரு அடி அடிப்பாங்க. மாடு ஓடும் போது ஜம்ப் பண்ணி ஏறுவாங்க, ஒரு ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காருவாங்க. அதே மாதிரி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஒட்டகத்தை கூடார அமைத்து எல்லாரும் ஏறிட்டாங்க. எல்லாரும் ஏறும் போது இந்த சஹாபி ஒட்டகத்தை வேகமா அடிச்சு ஜம்பனி மேல ஏறும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். தோழரே, பெண்கள் கண்ணாடியை போன்றது, கண்ணாடி பத்திரமா கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. கண்ணாடிய பத்திரமா கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்? பெண்கள் கண்ணாடி போன்றவர்கள், அவர்களுக்கு கண்ணியம் கொடுங்க. அவர்கள் மேலே சரியானவர்களை ஏறவே இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்க வாகனத்தை எடுத்துட்டீங்களா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணீர் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அதனால தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில், பெண் குழந்தை விஷயத்தில், பெண்கள் மத்தியில பெண்களுடைய விஷயத்தை நாம் ரொம்பவும் அக்கறை செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சில விஷயங்கள் சொல்றாங்க. பெண்கள் தான் நாளைக்கு முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க, பெண்கள் தான் நரகத்தில் அதிகமா இருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்ன யா ரசூலல்லாஹ், அப்படி இருந்தா நாங்கள்லாம் நரகத்தில் இருப்போமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, நீ என்னுடைய மனைவி, நீ என்னுடைய மனைவி, உன்னிடத்தில் சுய ஒழுக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீ ஒழுக்கமா இருக்கிறார், உன்னுடைய பார்வை அந்நியனுடைய ஆண்களை விட்டு தூரமானது. இது இருந்தாலும் நீ கவனமா இருந்து கொள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவியா இருந்தாலும் சரி, அந்நிய ஆண்களிடம் பேசும்போது நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஏன் முசீபத்தா இருக்குது, ஏன் பரக்கத்து கிடைக்க மாட்டேக்கு என்பதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பெண்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, சுபுகு தொழுத முடிச்ச உடனே படுத்து தூங்கிடுவாங்க. அதே மிகப்பெரிய ஒரு முசீபத்து தெரியுமா? சுபுகு தொழுதுட்டு தூங்குறத ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத்து. உண்மையில சுபுகு தொழுதுட்டு தூங்குற கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால வரக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? உங்களுடைய உடம்பு ரொம்ப சோர்வாக ஆகிவிடும். நீங்க மறுபடி எந்திக்கும் போது சுபுகுல இருந்த ஒரு சுறுசுறுப்பும் ஒரு சந்தோஷமும் அப்போது இருக்காது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நீங்க சுபுகு தொழுகை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யாதீங்க, தூங்காதீங்க. அதுல இருக்கக்கூடிய பரக்கத்து ஏராளம் ஏராளம். அதனால நிறைய பெண்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அனுப்புவாங்க, நீங்க சுபுகு தொழுது தூங்காதீங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒவ்வொரு வீட்லையும் பரக்கத்து கிடைக்க மாட்டேக்கு, என் பிள்ளைக்கு வரம் கிடைக்க மாட்டேக்கு, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க மாட்டேக்கு, என் பிள்ளை எப்படி இருக்குது என்று நம்ம எல்லாம் ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய பெண் பிள்ளைகளை நினைத்து நினைத்து கவலையோடு இருக்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் சுபுகு தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து தூங்காம நீங்க துவா செய்து பாருங்க, அந்த குடும்பத்தை எல்லாம் மாற்றி விடுவான், அந்த குடும்பத்தை எல்லாம் மாற்றி விடுவான். இதே மாதிரி தான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது. நம்முடைய பெண்களை நாம தான் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எங்கெங்க போகிறார்கள், எங்கெங்க செல்கிறார்கள். காலங்கள் கெட்டு போச்சு, காலங்கள் கெட்டு போச்சு. லவ் பண்றாங்க, ஓப்பனா சொல்றேன், லவ் பண்றாங்க, அந்நிய ஆண்ட பேசுறாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற நேரம் வரும்போது எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன காரணம்? நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளை சுய ஒழுக்கமாக வளர்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு பெற்றோர்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளை சுய ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு யாழ் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளை, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட்டு எந்த விதமான வேறுபாடு பார்க்காமல் அவர்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை எந்த பெற்றோர்கள் கொடுத்து அந்த குழந்தையை முன்மாதிரி ஆண்களாகும் முன்மாதிரி பெண்களாகும் எந்த பெற்றோர்கள் உருவாக்கினார்களோ அந்த பெற்றோர்கள் தான் சுவர்க்கம் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தும், இப்போது இருக்கக்கூடிய அனாச்சாரத்தை விட்டு அனைத்து பெண்களையும் அனைத்து ஆண்களும் அல்லாஹ் பாதுகாத்து சுய ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அந்த குழந்தைகள் மூலியமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.